Hello everyone. இப்போ நம்ம 22nd கிளாஸா ஸ்டெப் பை ஸ்டெப் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்வோம். ப்ரிப்போசிஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, டூனா இக்குன்னு அர்த்தம், உனக்குனா டு யூ, எனக்கு டு மீ, ஸ்கூலுக்கு டு ஸ்கூல், புக்குக்கு டு புக். ஃப்ரம்னால் இருந்துன்னு அர்த்தம், பேச்சு வழக்கில் லேந்துன்னு சொல்வோம். ஃப்ரம் மீ என்னிடமிருந்து, ஃப்ரம் யூ உன்னிடமிருந்து, ஃப்ரம் ஸ்கூல் ஸ்கூலிலிருந்து, ஃப்ரம் மை ஹோம் என்னுடைய வீட்டிலிருந்து, பை மீ என்னால், பைனா ஆள்னு அர்த்தம், பை ஸ்டோரி கதையால், பை மூவி மூவியால், பை அஸ் நம்மால். அபவுட்னா பற்றின்னு அர்த்தம், அபவுட் மீ என்னை பற்றி, அபவுட் த ஸ்டோரி கதையை பற்றி, அபவுட் மூவி மூவியை பற்றி. ஃபார்னா ஆகன்னு அர்த்தம், ஃபார் யூ உனக்காக, ஃபார் அஸ் நமக்காக, ஃபார் த ஸ்டோரி கதைக்காக. அட்டுனா இக்குன்னு அர்த்தம், இல்லுன்னு அர்த்தம். ஓகேவா, இக்கு இல் ரெண்டு மீனிங் இருக்குது. டைம் வச்சு சொல்லும் போது அட் சொல்லணும். அட் 5 o'clock 5 மணிக்கு, அட் 3 o'clock 3 மணிக்கு. ஸோ இந்த மாதிரி அர்த்தம். அட் ஸ்கூல் ஸ்கூலுக்கு. ஓகே, ஆன் த பெட் மேலேன்னு அர்த்தம், ஆன்னா மேலே. ஆன் த டேபிள் மேலே. வித்துனா உடன் அர்த்தம், வித் யூ உன்னுடன். வித் மை பேரண்ட்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸுடன். வித்தவுட்னா இல்லாமல் அர்த்தம், வித்தவுட் யூ நீ இல்லாமல். வித்தவுட் பேக்ஸ் இல்லாமல். ஆஃப்னா உடையன்னு அர்த்தம், பட்டன்ஸ் ஆஃப் த ஷர்ட் உடைய பட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொனவுனுக்கான மீனிங்: ஐ நான், ஹீ இவன் அவன், ஷீ இவள் அவள், இட் இது அது, யூ நீங்க, வி நாம், தே அவர்கள் இவர்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ வந்து ஆம் யூஸ் பண்ணும், ஹீ ஷீட்க்கு யூஸ், யூவி தேக்கு ஆர். பையன் நேமு பொண்ணு நேமு அனிமல்ஸோட நேம் தான் இஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒருமை, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு அனிமலை குறித்தா இஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்க, அதாவது நிறைய பர்சன்ஸை குறிச்சது, அதாவது பன்மையை குறிச்சதுன்னா ஆர் யூஸ் பண்ணுங்கள். சிங்குலர்னா இஸ், ப்ளூரல்னா ஆர். இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சென்டென்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு பெரிய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். நான் போகிறேன், போகிறதுக்கு இங்கிலீஷில் கோயிங் இல்லையா, ஐ ஆம் கோயிங். நான் சென்னைக்கு போகிறேன், சென்னைக்கு கூன்றது இந்த டூன்ற வார்த்தை தானே குறிக்கும், அப்போ டு சென்னைன்றது தான் சென்னைக்கு. ஐ எம் கோயிங் நான் போகிறேன், டு சென்னை சென்னைக்கு. நான் சென்னைக்கு போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை. ஓகே, டுமாரோனா நாளைக்கு, ஐ எம் கோயிங் நான் போகிறேன், டு சென்னை சென்னைக்கு நாளைக்கு. நான் சென்னைக்கு போகிறேன்றது தான் ஐ எம் கோயிங் டு சென்னை. நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ. நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ. 5 மணிக்கு, அட் 5 o'clock, ஐ எம் கோயிங் டு சென்னை அட் 5 o'clock டுமாரோ. அப்படி இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ அட் 5 o'clock. ரெண்டும் ஒன்று தான். ஓகே, 5 மணிக்குன்றதால அட் 5 o'clock, சென்னைக்குன்றதால டு சென்னை, நாளைக்குன்றது டுமாரோ. ஓகே, ஐ எம் கோயிங் டு சென்னை நான் சென்னைக்கு போகிறேன், பாண்டியிலிருந்து, பாண்டின்ற இடத்துலேருந்து நான் போகிறேன், அப்போ ஃப்ரம் பாண்டி. ஃப்ரம் பாண்டினா பாண்டியிலேருந்து. நான் சென்னைக்கு பாண்டியிலேருந்து போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை ஃப்ரம் பாண்டி. ஓகே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடன் அப்படின்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபேமிலியோட வித் மை ஃபேமிலி. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடன்றது தான் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் சென்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வித்தவுட் மை ஃபேமிலினா என்னுடைய ஃபேமிலி இல்லாமல். வித்தவுட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல். வித்தவுட் யூனா நீ இல்லாமல். வித்தவுட் புக்ஸ்னா புக் இல்லாமல். ஸோ வித்தவுட் மை ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி இல்லாமல், ஐ எம் கோயிங் டு சென்னை நான் சென்னைக்கு போகிறேன். நான் என் ஃபேமிலி இல்லாமல் சென்னைக்கு போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை வித்தவுட் மை ஃபேமிலி. ஃபார் அ காம்படிஷன், ஒரு காம்படிஷனுக்காக. ஃபார்னா ஆகன்னு அர்த்தம், கதைக்காக, ஃபார் த ஸ்டோரி. ஒரு காம்படிஷனுக்காக, ஃபார் அ காம்படிஷன். அப்போ நான் சென்னைக்கு ஒரு காம்படிஷனுக்காக போகிறேன், ஐ எம் கோயிங் டு சென்னை ஃபார் அ காம்படிஷன்.
நான் சென்னைக்கு பஸ்ஸில் போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை ஆன் பஸ். நான் சென்னைக்கு காரில் போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை இன் கார். நான் சென்னைக்கு என்னுடைய புக்கை பற்றி பேசுகிறதுக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை டு டாக் அபவுட் மை புக். பேசுகிறதுக்கு அப்படின்னா டு டாக். என்னுடைய புக்கை பற்றினா அபவுட் மை புக். என்னுடைய புக்னா மை புக். என்னுடைய புக்கை பற்றினா அபவுட் மை புக். டு டாக் அபவுட் மை புக். என்னுடைய புக்கை பற்றி பேசுகிறதுக்கு நான் சென்னைக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம 5 வார்த்தையை வச்சு போகலாம். ஐ எம் கோயிங், நான் போகிறேன். நான் சென்னைக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை. நான் இப்போ சென்னைக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை நவ். நவ்னா இப்போன்னு அர்த்தம். அவன் வரான். ஹி இஸ் கம்மிங். அவன் பாண்டியிலேருந்து வரான். ஹி இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. ஓகே, ஹி இஸ் கம்மிங் ஃப்ரம் பாண்டி. அவன் சென்னைக்கு வரான். ஹி இஸ் கம்மிங் டு சென்னை. ஓகே, ஷீ இஸ் வாட்சிங். அவள் பார்த்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் வாட்சிங்னா அவள் பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஷீ இஸ் வாட்சிங் டிவி. அவள் டிவி பார்த்துட்டு இருக்கா. ஷீ இஸ் வாட்சிங் மூவி. அவள் படம் பார்த்துட்டு இருக்கா. ஷீ இஸ் வாட்சிங் விஜய் மூவி. அவள் விஜய் படம் பார்த்துட்டு இருக்கா. ஷீ இஸ் வாட்சிங் விஜய் மூவி நவ். அவள் இப்போ விஜய் மூவி பார்த்துட்டு இருக்கா. ஓகே, இப்போ ராமு இஸ் கம்மிங். ராமு வந்துட்டு இருக்கான். ராமு இஸ் கம்மிங் டு பாண்டி. ராமு பாண்டிக்கு வந்துட்டு இருக்கா. ரமா இஸ் வாட்சிங் டிவி. ரமா டிவி பார்த்துட்டு இருக்கா. ரமா இஸ் வாட்சிங் டிவி நவ். ரமா இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கா. இட் இஸ் ஈட்டிங். அது சாப்பிட்டுட்டு இருக்கு. ப்ரௌனி இஸ் ஈட்டிங். ப்ரௌனி சாப்பிட்டுட்டு இருக்கு. ப்ரௌனி இஸ் ஈட்டிங் நூடுல்ஸ். ப்ரௌனி நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. ப்ரௌனி இஸ் ஈட்டிங் நூடுல்ஸ் நவ். ப்ரௌனி இப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே, யூ ஆர் டேக்கிங். நீ எடுத்துக்கிட்டு இருக்க, இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் டேக்கிங் புக்ஸ். நீங்கள் புக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் டேக்கிங் இங்கிலீஷ் புக்ஸ். நீங்கள் இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் டேக்கிங் இங்கிலீஷ் புக் நவ். நீங்கள் இப்போது இங்கிலீஷ் புக் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வி ஆர் பிளேயிங். நாம் விளையாடிட்டுருக்கோம். வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட். நாம் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கோம். வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் வெல். நாம் நல்லா கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கோம். தே ஆர் சிங்கிங். அவங்க பாடிட்டுருக்காங்க. தே ஆர் சிங்கிங் அ சாங். அவங்க ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க. தே ஆர் சிங்கிங் அ சாங் அட் த ஸ்டேஜ். அவங்க ஸ்டேஜில் ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க. ஸோ மீதி இருக்க ப்ரிப்போசிஷன்ஸ் வச்சு கவர் பண்ணலாம். வி ஆர் பிளேயிங். நாம் விளையாடிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரேம் பண்ணணும். வி ஆர் பிளேயிங். நாம் விளையாடிட்டுருக்கோம். வி ஆர் பிளேயிங் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டுருக்கோம். வி ஆர் பிளேயிங். நாங்கள் விளையாடிட்டுருக்கோம். வித்தவுட் யூ. நீ இல்லாமல். வி ஆர் பிளேயிங் வித்தவுட் யூ. நாங்கள் நீ இல்லாமல் விளையாடிட்டுருக்கோம். ஓகே, வி ஆர் பிளேயிங். நம்ம விளையாடிட்டுருக்கோம் ஃபார் அ காம்படிஷன். ஒரு போட்டிக்காக. ஃபார் அ காம்படிஷன்னா ஒரு போட்டிக்காக. ஸோ வி ஆர் பிளேயிங் ஃபார் அ காம்படிஷன். நாங்கள் ஒரு காம்படிஷனுக்காக விளையாடிட்டுருக்கோம். ஓகே, தே ஆர் சிங்கிங். அவங்க பாடிட்டுருக்காங்க. தே ஆர் சிங்கிங் அட் த ஸ்டேஜ். அவங்க ஸ்டேஜில் பாடிட்டுருக்காங்க. ஓகே, இட் இஸ் ஈட்டிங். அது சாப்பிட்டுட்ருக்கு. அது வேகமாக சாப்பிட்டுட்ருக்குன்னா இட் இஸ் ஈட்டிங் ஃபாஸ்ட்லி. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.